பேசுவது பெரிய விஷயம் இல்லை, பேசாமல் இருப்பதுதான் பெரிய விஷயம். ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்கின்றார் அருணகிரிநாதர். விளையாட்டாக இதை நான் சொல்லவில்லை. உண்மையிலேயே பேசாமல் இருப்பது என்பது ஞானத்தை தொடுகிற தகுதி. மௌனம் என்பது ஞான வரம்பு என்று நம் பெரியவர்கள் விளையாட்டாக சொல்லவில்லை. நான் எப்பொழுதும் நினைப்பேன், பேச்சு என்பது எங்களுக்கு தரப்பட்ட ஒரு வித்தை, அவ்வளவுதான். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தையை கொடுத்துத்தான் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். வித்தையை கொடுக்காமல் கடவுள் ஒருவரையும் இந்த பூமிக்கு அனுப்புவதில்லை. நான் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன், ஆண்டவன் ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான் என்றால், எப்படி ஒரு தாயும் தந்தையும் தங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து ஒரு மறுவீட்டுக்கு அனுப்புகிற பொழுது அதற்கு அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பி வைப்பார்களோ, அதுபோலத்தான் தாயாகிய ஆண்டவனும் நம்மை இந்த பூமிக்கு அனுப்புகிற பொழுது வெறுங்கையோடு அனுப்புவதில்லை. நமக்கான பொக்கிஷத்தை இங்கே முதலிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த பொக்கிஷ பெட்டியினுடைய சாவியை நம்முடைய கையிலே கொடுத்து அனுப்பி வைக்கிறார். நாங்கள் எங்களில் பலருக்கு அந்த சாவியை கொண்டு எந்த பெட்டியை திறக்க வேண்டும் என்பது தெரிவதில்லை. இதுதான் பெரிய கொடுமை. ஒவ்வொருவரிடமும் ஒரு சாவி இருக்கிறது. அந்த சாவியை கொண்டு எனக்குரிய பெட்டியை நான் திறக்க முயற்சிக்க வேண்டும். அதுதான் பெரிய விஷயம். பல பேர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சாவி எந்த பெட்டிக்குரியது என்று தெரியாமல் மற்றவர்களுடைய பெட்டியிலே போட்டு சாவியை திருகி கொண்டு இருக்கிறார். அதனாலே இவர்களுடைய சாவியும் பழுதாகி அந்த பெட்டியும் பழுதாகி, பக்கத்து வீட்டு பையன் டாக்டராக வந்து விட்டானா, என் வீட்டு பையனும் டாக்டராக வர வேண்டும். அவனுக்கு இருக்கிற ஆற்றல் என்ன என்பது பற்றி முடிவு செய்யாமல் இப்படியே தங்களுக்கு இறைவன் தந்த அந்த வரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறதை நான் கண்ணாலே காண்கிறேன். அதனாலே தான் நான் நினைப்பேன், பேச்சு என்பது வெறும் வித்தை தான். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் பெரிய ஞானஸ்தர், அவர் எனக்கு சொல்லுவார், வித்தைகளை கொண்டு பெருமைப்படாதே என்பார். சொல்லிவிட்டு அவர் உடனே சொல்லுகிற அந்த உவமை கண்டு நான் வியந்திருக்கிறேன். அப்ப நான் அவரை எனக்கு சொல்லுகிற பொழுது ஒரு காகம் கா கா என்று கத்தியபடி பறந்தது. என் ஆசிரியர் என்னை கூப்பிட்டு இந்த காகத்தை காட்டி, இது போல காகா என்று கத்திக்கொண்டு பறக்க உன்னால் முடியுமா என்று கேட்டார். நான் தலை கவிழ்ந்தேன். அப்போதான் அவர் சொன்னார், கடவுள் எல்லாருக்கும் ஒரு ஆற்றலை கொடுத்துத்தான் அனுப்புகிறான். அந்த ஆற்றலை கொண்டு ஆண்டவனை தொட வேண்டுமே தவிர வித்தை காட்ட முற்படக்கூடாது என்று அவர். ஔவையார் ஒரு முறை ஒரு அரச சபைக்கு போகிறார். அந்த நாவுக்கரசர் பற்றி வருவதற்கு முன்பாக என் மனத்துதிக்கிற சில எண்ணங்களை பதிவு செய்து கொண்டு பிறகு நாவுக்கரசருக்குள்ளே நுழைகிறேன். ஒரு அரசவைக்கு ஔவையார் வந்தார். புலவர்கள் அவை. அந்த அவையிலே இருந்த புலவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவர் ஏதோ ஒரு நூலிலே ஆட்சி பெற்று இருந்தார். ஒருவருக்கு ஒரு நூல் தெரிந்தது, இன்னொருவருக்கு சங்கப்பாட்டு தெரிந்தது. இப்படி ஆளுக்கு ஒரு புலவர் நூற்களிலே ஆட்சி பெற்றிருந்தார்கள். அரசன் சபையிலே வந்து உட்கார்ந்ததும் ஒவ்வொருவரும் தங்கள் பெருமையை தாங்களே சொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொருவரும் ஆரம்பித்தார்கள், நான் இந்த நூலிலே இவ்வளவு படித்திருக்கிறேன், இந்த நூல் பற்றி இவ்வளவு எழுதி இருக்கிறேன், இந்த நூல் பற்றி என்ன செய்வேன் என்றெல்லாம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஔவையார் ஒன்றும் பேசவில்லை. அது ஒரு பொல்லாத கிழவி. பேசாமல் இருந்த அந்த ஔவையாரை பார்த்தான் அரசன். அம்மா, நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லையா என்று கேட்டதும், உனக்கு சொல்ல ஒன்றும் இல்லை, இவர்களுக்கு சொல்ல இருக்கிறது என்றால் அவ்வை. என்ன சொல்ல போகிறீர்கள் என்றதும் ஔவையார் அந்த புலவர்களை பார்த்து சொன்னார், வான் குருவியின் கூடு வல் அரக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதாள். 4 உதாரணங்களை அடக்குகிறார். முதல் சொன்னார், புலவர்களே, நீங்கள் எல்லாரும் ரொம்ப கெட்டிக்காரர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த தூக்கணாங்குருவி கூடு பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். புலவர்கள் ஆளையால் பார்த்தார். அந்த வான்குருவியின் கூடு நீங்கள் பார்த்தீர்களோ என்னவோ தெரியவில்லை, கிராமங்களிலே இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். தென்னை மரத்தினுடைய அந்த ஓலையிலே அந்த குருவி கூடுகள் அது எப்படி இருக்கும் என்றால், நூல் போல முதலிலே அந்த கூடு ஆரம்பித்து கீழே வந்து ஒரு குமிழ் போல அந்த கூடு இருக்கு. இப்படியே வந்து இருக்கு. கண்ணாலே பார்த்தவர்களுக்கு தெரியும். எந்த ஆர்கிடெக்டும் திட்டம் போடவில்லை, எந்த என்ஜினியரும் கட்டவில்லை, எந்த கொத்தனாரும் அதற்கு உதவி செய்யவில்லை. தன்னுடைய இந்த சின்ன அலகை வைத்து அந்த குருவி அந்த கூட்டை கட்டுகிறது. அதை காட்டி கேட்கிறார் ஔவையார் புலவர்களை பார்த்து, இந்த கூட்டை பார்த்தீர்களா, வான்குருவியின் கூடு. அந்த குருவி ஏன் கூடு கட்டுகிறது என்றால், தான் முட்டை போட்டு தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக கூடு கட்டுகிறது.
கட்டுகிறது. இப்போ ஒன்றை நினைத்து பாருங்கள், அந்த குருவி அந்த கூடு எப்படி இருக்கும் என்றால், மேலே இருந்து வந்து குமிழ் போல விரிந்து கீழே ஒரு வாசல் இருக்கு, கீழே தான் வாசல் இருக்கு. நமக்கு ஒரு ஆச்சரியம், மேலே இருந்து கீழே வாய் திறந்திருக்கக்கூடிய அந்த கூட்டுக்குள்ளே முட்டை போட்டால் அது கீழே விழுந்து விடும் அல்லவா? இது கூட தெரியாமல் இந்த குருவி கூடு கட்டி இருக்கிறதே என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் நெருங்கி அந்த கூட்டை எடுத்து பார்த்தால் தான் தெரியும், கீழே திறந்திருக்கிற கூட்டுக்குள்ளே நடுவிலே ஒரு கிண்ணத்தை அமைத்திருக்கும் இந்த குருவி. சின்ன குருவி தானே, நடுவிலே ஒரு கிண்ணம், அதற்குள்ளே இருந்து முட்டை போடும். ஏனென்றால் பாம்பு முதலிய வந்து அதை அந்த கூட்டுக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக மெல்லிய ஒரு தொடக்கத்தை வைத்து ஒரு கூடு அமைத்து அதற்குள்ளே ஒரு கிண்ணம் வைத்து கீழே போய் வருவதற்கு வாசல். இதை பார்த்துவிட்டு ஔவையார் கேட்கிறார், வான்குருவியின் கூடு என்று தொடங்கினார். அடுத்து சொன்னார், வல்லரக் தொல்கரையான். கரையான் புத்து பார்த்திருப்பீர்கள், கரையான் புத்து பார்த்திருப்பீர்கள். அடுக்கடுக்கடுக்காக கூடு கட்டி அதுக்குள்ளே கரையான்கள் அப்படி மொத்தமாக வாழும். குருவிக்காவது வலிய ஒரு அழகு இருக்கிறது, அதனாலே கூடு அமைக்க முடியும். இந்த கரையான் சின்ன பூச்சி, இப்படி நசித்தால் செத்து போய்விடும். அந்த கரையான்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து படிப்படியாக கூடமைத்து அதற்குள்ளே எல்லாரும் தங்குகிற வகையிலே தங்களுக்கு ஒரு முதல் நான் சொல்வது முதல் இந்த தொடர்மாடி கட்டிடத்தை கட்டியது கரையான் தான். இப்பதான் மனுஷன் கட்ட பழகி இருக்கான். அதை பார்த்து அப்படி கட்டிய அந்த கூட்டை சொன்னார். அடுத்ததாக வல்லருக்கு தொல்கரையான். அதுக்கடுத்து சொன்னார் தேன். தேன் என்றால் தேனி. இந்த தேனி என்ன செய்யும், தான் உண்ட தேன் போக மிச்ச தேனை மழை காலத்திலே தான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மேலே ஒரு கூடு கட்டி அதிலே தொங்கவிடும். அதற்குள்ளே அடுக்குகள் வைத்து தேனை பொதிந்து தொங்கவிடும். உணவு பாதுகாப்பு என்கின்ற முறையை மனிதருக்கு சொல்லி தந்தது இந்த தேனி தான். தேவையான அளவு சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை பிறகு வைத்து சாப்பிடு என்று உணவு பாதுகாப்பை சொல்லிக் கொடுத்தது தேனி தான். அது மட்டுமல்ல, கீழே வழிந்து விடக்கூடிய திரவமாகிய தேனை மேலே நிறுத்தி வைக்கிற ஆற்றலையும் காட்டி தந்தது தேனி தான். இந்த தேனியை காட்டிவிட்டு அடுத்ததாக ஔவையார் சொன்னார் தேன். அடுத்ததுதான் பெரிய விஷயம் சொன்னார், சிலம்பி. சிலந்தி என்றதற்கு அதுக்கு அர்த்தம். சிலந்தி பூச்சியை பார்த்திருப்பீர்கள், எச்சிலாலே கூடு கட்டி அந்த கூடு கட்டுக்குள்ளே இருக்கு, அங்கிங்கு அசையாது, பேசாம அந்த கூடுதான் அதனுடைய இடம். அப்ப உணவு என்ன வகை என்றால், அது கூடு கட்டின முறையிலே உணவு தானாக வந்து அதற்குள்ளே அகப்பட்டு தானாக வந்து அகப்பட்டு போய் அந்த தேனீக்கு உணவாகும். தேடி போகாமல் மற்றவர்களை தேடி தன்னை நோக்கி வரப்பண்ணி தனக்கு பயன்படுத்திக் கொள்கிற அந்த நுட்பத்தை சொல்லி தந்தது தேனி. அதை பார்த்துத்தான் இன்றைக்கு பல அரசியலாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த தேனி இந்த நாளையும் சொல்லிவிட்டு ஔவையார் சொன்னார் புலவர்களை பார்த்து, வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதாள் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான். சொல்லிவிட்டு புலவர்களை பார்த்து சொல்கிறாள், நாங்கள் பெரிய கெட்டிக்காரர்கள் என்று தயவு செய்து ஒருவரும் சொல்லாதீர்கள். புலவர்களுக்கு எப்பொழுதுமே அப்படி ஒரு திமிர் இருக்கும், நான் பெரியவன், என்னைத்தான் இத்தனை பேர் இருந்து கேட்கிறார்கள், அப்படி ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிரை அடக்குவதற்காக சொல்கிறார், யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கால். ஒரு பெரும் புலவர், எல்லாம் படித்தவர், ஒரு நாள் ஆற்றை கடக்க வேண்டி இருக்கிறது. அதிலே இருந்து ஒரு படகுக்காரனை கேட்டார், என்னை கொண்டு போய் மறுபக்கம் விடுகிறாயா, ஆட்கள் சேர வேண்டும் என்றான் அவன். மற்றவர்களோடெல்லாம் நான் சேர்ந்து வரமாட்டேன், என்னை தனியே கொண்டு போக வேண்டும், பணம் நான் கொடுக்கிறேன். அவருக்கு அவ்வளவு திமிர். சரி என்று படகிலே ஏற்றிக்கொண்டான். படகு போகிறது. இவர் இந்த படிச்சவனுக்கே சும்மா இருக்க முடியாது பாருங்க. அவன் என்ன செய்தார், இந்த படித்தவர் இந்த படகுக்காரனை பார்த்து கேட்டார், தம்பி நீ ராமாயணம் படித்திருக்கிறாயா என்று கேட்டார். படகுக்காரன் ஏன் ராமாயணம் படிக்க போகிறான்? இவருக்கு அவன் படித்திருக்கிறானா என்று அறிவதல்ல நோக்கம், தான் படித்ததை சொல்ல வேண்டும், அதுதான் நோக்கம். அப்போ ராமாயணம் படித்திருக்கிறாயா என்று கேட்ட உடனே அவன் சொன்னா, இல்ல சாமி நான் அதை ஒன்னும் படிச்சதில்லை. படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அப்ப இது சொன்னோன்னே இவர் சொன்னார், அட பாவி, ராமாயணம் படிக்கவில்லையா, வாழ்க்கையினுடைய காவாசியை நீ இழந்து விட்டாய். படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இவர் திருப்பி கேட்டார், நீ சிலப்பதிகாரம் படிச்சிருக்கிறாயா? ராமாயணமே படிக்கவில்லை, சிலப்பதிகாரம் எங்கே படிக்க போகிறேன்? சிலப்பதிகாரமும் படிக்கவில்லையா, வாழ்க்கையினுடைய அரைவாசி உனக்கு போயிட்டு. மூன்றாவதாக இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கு பிறகு கேட்டார், மகாபாரதம் படித்திருக்கிறாயா? சாமி என்னை விட்டுரு சாமி, நான் ஒன்னும் படிக்கவில்லை. அட பாவி, மகாபாரதமும் படிக்கவில்லையா, அப்போ உனக்கு வாழ்க்கையினுடைய முக்காவாசி போயிட்டு என்றார். இப்ப நடு ஆற்றுக்குள்ளே படகு வந்து விட்டது. படகிலே திடீரென்று ஒரு ஓட்டை, தண்ணீர் குபு 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 என்று உள்ளே போகிறது. படகு நிரம்பி தாழ போகிற நிலையிலே படகுக்காரன் கேட்டான், சாமி நீ நீந்த படிச்சிருக்கிறாயா என்று கேட்டான். சபையில் இருக்கிறவர்களிடம் கேட்டுக்கொள்வது, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய சிரிப்பாலே கைதட்டாலே காட்டினால்தான் எனக்கு பேச்சு வரும். இது இந்த பால் தொட்டு பால் கறக்கிறது போல வேலை. நீங்கள் ஏதோ வகுப்பிலே இருக்கிறது போல இருந்தால் எனக்கு பேச்சு வத்தி போய்விடும். இப்போ இவன் கேட்டான், சாமி நீ
நீந்த படிச்சிருக்கிறாயா என்று கேட்டோனே, அடப்பாவி நான் அதை மட்டும் படிக்கல என்றோனே இவன் சொன்னானாம், நீ வாழ்க்கை முழுசா இழந்துட்ட சாமின்னுட்டு அவன் குதிச்சு போய்விட்டான். இதைத்தான் ஔவையார் சொன்னார், யாம் பெரிதும் வல்லோமி என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான், எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது. இறைவன் ஒரு ஆற்றலை கொடுக்காமல் உலகத்திலே ஒருவரையும் அனுப்பவில்லை. எங்களுக்கு தரப்பட்ட ஆற்றல் பேச்சாற்றல், அவ்வளவுதான். இதுல ஒன்னும் பெருசா இல்லை. நல்ல ஒரு பேச்சாளனுடைய வேலை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பேச்சை கடக்க வேண்டும். அவன்தான் பேச்சு. நல்ல ஒரு பேச்சாளன் பேச்சை கடந்து விட வேண்டும். பேச்சை கடப்பது என்றால் என்ன? பேச்சை கடப்பது என்பது மௌனத்தை தொடுவது. மௌனத்தை தொடுவதென்றால் என்ன? இறை சன்னதியிலே போய் கலந்து விடுவது. இந்த நிலை எவனுக்கு வருகிறதோ அவன்தான் உலகத்திலே சிறந்த பேச்சாளன் என்று உணர்ந்தபடியால் அத்தகைய ஒரு நிலை வர வேண்டும் என்று ஆண்டவனை நோக்கி அன்றாடம் பிரார்த்தித்தபடி நம்முடைய சைவ சமயம் மிகப்பெரிய ஒரு சமயம். எனக்கு பெரிய கவலையாக இருக்கிறது, உண்மையிலேயே சொல்லுகிறேன். இங்கே வந்தால் திருக்குறள் வகுப்பிலே படிக்கிற பல மாணவர்கள், இளைஞர்கள் எனக்கு என் மேலே அன்பு காட்டுவார். எல்லாரும் நிறைய படித்திருக்கிறார்கள், டிகிரி முடித்திருக்கிறார். அவர்களை கேட்டால் நம்முடைய தமிழ் பற்றியோ சைவம் பற்றியோ அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை. மனம் வருந்தி சொல்லுகிறேன். இந்த விஷயத்திலே எங்கள் யாழ்ப்பாணம் உங்கள் தமிழ்நாட்டை விட எங்கேயோ உயர்ந்து நிற்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். உங்களை தாழ்த்தி என் நாட்டை உயர்த்துவது அல்ல நோக்கம். ஏன் அப்படி ஆயிற்று என்று எனக்கு புரியவில்லை. தமிழர்களை பொறுத்தளவிலே தமிழும் சைவமும் அவர்களுக்கு இரண்டு கண்களாக இருக்க வேண்டும். இது வேண்டுகோள் இல்லை, கட்டளை. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தமிழை பற்றி தெரியவில்லை என்றால் நீ தமிழ் பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? தமிழ் என்று வெறும் வார்த்தையிலே கோஷமிடுவதுதானா தமிழ்? திருக்குறளிலே திருவள்ளுவர் தமிழ் என்ற சொல்லை பாவிக்கவே இல்லை, ஒரு இடத்திலும் பாவிக்கவில்லை. ஆனால் தமிழ் என்றால் திருக்குறள் தான் தமிழ். திருக்குறளிலே தமிழ் என்று சொல்லை பாவிக்கவில்லை, ஆனால் தமிழ் என்றால் திருக்குறள் தான் தமிழ். தமிழையும் சைவத்தையும் தெரியாமல் இருந்தோம் என்றால் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். என் தாய் தந்தையை பற்றி தெரியாமல் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நிகரானவர்களாக நாங்கள் மாறிவிடும். மறந்து போகாதீர்கள். நம்முடைய சைவ சமயம் மிகப்பெரிய ஒரு சமயம். நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், பல இடத்திலே சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் திரும்ப சொல்ல ஆசைப்படுகிறேன். இறைவனிடம் நான் காலையிலே வழிபாடு செய்து பிரார்த்திக்கிற பொழுது நான் கேட்கிற முதல் பிரார்த்தனை, இறைவா எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் என்ன, செய்த பாவத்துக்கு இருக்கத்தான் போகிறது. அப்படி அடுத்த பிறவி என்று இருந்தால் என்னை ஒரு தமிழனாக படைத்து விடு. பிறகு கேட்பேன், அது மட்டும் போதாது, தமிழனாக படைத்து விட்டால் போதாது, தமிழனாக படைக்கிற அதே நேரத்திலே என்னை சைவனாகவும் படைத்து விடு. மூன்றாவது ஒன்று கேட்பேன், அதை சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லுகிறேன். தமிழனாகவும் சைவனாகவும் படைத்தால் போதாது, என்னை நான் பிறந்த யாழ்ப்பாணத்திலேயே படைத்து விடு என்று கேட்பேன். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், தமிழும் சைவமும் அத்தகைய பொக்கிஷங்கள். இன்றைய விஞ்ஞானங்கள் எல்லாம் அதற்கு முன்னாலே ஒரு தூசு. இது தமிழ் படித்தவனுக்கே இது ஒரு குணம், எதை கேட்டாலும் அது தமிழிலே இருக்கிறது, சைவத்திலே இருக்கிறது என்று சொல்வான் என்று சொல்வீர்கள். அப்படி இல்லை. தமிழிலே சைவத்திலே இல்லாத ஒன்று இல்லை என்பதை தெரிந்தபடியால் தான் நான் உறுதியாக இதை சொல்ல. தெரிந்தபடியால் தான் சொல்ல. ஒரு சமயம் எதற்கு வேண்டும்? ஒரு மனிதர்களுக்கு சமயம் எதற்கு வேண்டும்? நான் கேட்கிறது, சமயம் எதற்கு வேண்டும்? எத்தனையோ இன்ஜினியரிங் படித்தால் கட்டடம் கட்டலாம், மருத்துவம் படித்தால் வைத்தியம் செய்யலாம், சட்டம் படித்தால் வக்கீல் ஆகலாம். சமயம் படித்து என்ன செய்வது? சமயம் எதற்கு தேவை என்று கேள்வி எழுமானால் அதற்கு பதில் என்னவென்று கேட்டால், ஆன்ம சுதந்திரம் வர வேண்டுமானால் சமயம் வேண்டும். ஆன்மா சுதந்திரம் அடைய வேண்டுமானால் சமயம். அது என்ன ஆன்ம சுதந்திரம் என்று கேட்டால், எங்களுடைய ஆன்மா இந்த உடம்பாகிய ஒரு சிறைக்குள்ளே அகப்பட்டு போய் நிற்கிறது. நம்மில் பலர் நீ யார் என்று கேட்டால் உடம்பை வைத்து தம்மை அடையாளப்படுத்துகிறார். நீ யார் என்று கேட்டால் நான் ஜெயராஜ். ஜெயராஜ் எப்படி இருப்பார்? உடம்பு பருத்திருப்பார், குடுமி கட்டி இருப்பார். இது உடம்பு, நீ அல்ல. வேறு சில பேர் சொல்வார்கள், இல்லை கண் மூக்கு வாய் இந்த அறிவு கருவிகள் இருக்கிறதே இதுதான் நான். இல்லை, அது கருவிகள். அந்த கருவிகளோடு நீ பார்க்கிறாய். அந்த பார்க்கிற காட்சியை உள்ளே இருந்து பார்ப்பது யார் என்று கேட்டால் அதற்குள்ளே அந்த கரணங்கள் என்பார்கள். அதுவும் இல்லை. பின் நீ காணுகிற ஒன்றை, காணுகிற விஷயத்தை எது காண்கிறது என்றால் உனக்குள்ளே ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மாவுக்குத்தான் அறிவு இருக்கிறதே தவிர இந்த புலன்களுக்கெல்லாம் அறிவே இல்லை. கண்ணுக்கு அறிவே இல்லை. அது ஒரு கருவி. என்ன சார், கண்ணாலே நான் காட்சியை காணுகிறேனே, அது எப்படி கருவியாகும் என்றால் நான் சொல்லுகிறது உண்டு. கண் பார்வை மங்கி போய்விட்டது. டாக்டரிடம் போய் காட்டுகிறோம், ஆபரேஷன் பண்ணுகிறார். பண்ணிய பிறகு ஒரு கண்ணாடி தருகிறார். அந்த கண்ணாடியை போட்ட உடனே கண் பளிச்சென்று தெரிகிறது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த காட்சியை கண்டது எது, கண்ணாடியா கண்ணா? நான் கேட்கிறேன். கண்ணாடி போடுவதற்கு முதல் கண்ணுக்கு ஒன்றும் தெரியவில்லை. கண்ணாடி போட்ட உடனே கண்ணுக்கு காட்சி தெரிகிறது. இப்ப நான் கேட்கிறேன், கண்ணாடியினுடைய வேலை என்ன? காட்சியை தெளிவுபடுத்தி உள்ளே அனுப்பியது கண்ணாடியை தவிர கண்ணாடி பார்க்கவில்லை. அது வெறும்
வெறும் கருவி. அதே போலத்தான் கண்ணும் பார்ப்பதில்லை. கண் ஆன்மா பார்ப்பதற்கு ஒரு கருவி, அது புரிந்து கொள்ளும். காது ஆன்மா கேட்பதற்கு ஒரு கருவி, வாய் ஆன்மா சுவைப்பதற்கு ஒரு கருவி. இந்த கருவிகளோடு உள்ளே இருந்து காண்பது ஆன்மா. இந்த ஆன்மா சிறைப்பட்டு கிடக்கிறது இந்த உடம்புக்குள்ளே, மறந்து போகாது. இந்த ஆன்மா உடம்புக்குள்ளே சிறைப்பட்டு கிடக்கிறது. இது என்றைக்கு இந்த சிறையிலே இருந்து விடுபடுகிறதோ அதுதான் ஆன்மாவுக்கு கிடைக்கிற சுதந்திரம். என்னது? உடம்பிலே இருந்து ஆன்மா விடுபட வேண்டுமா? அப்படியானா செத்து போறதை சொல்லுகிறீர்களா என்று சில பேர் கேட்பார். நம்மிலே பல பேருக்கு அப்படித்தான் நினைப்பு. கடவுளிடம் போய் நாங்கள் எல்லா வரங்களையும் கேட்கிறோம். யாராவது எனக்கு முத்தி கொடு என்று கேட்கிறது உண்டா? யாராவது கடவுளிடம் போய் முத்தி கொடு என்று கேட்கிறோமா? கேட்கிறது இல்லை. பயம். ஏனென்றால் முத்தி கொடு என்று நாங்கள் கேட்க போக கடவுள் அந்த ஃபைலை பாஸ் பண்ணி விட்டார் என்றால் செத்து போவோம் என்று நினைக்கிறோம். முத்தி என்பது செத்து போவது அல்ல, சாகாமல் இருப்பதுதான் முத்தி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சாகாமல் இருப்பதுதான் முத்தி. அந்த ஆன்ம விடுதலைக்கு எந்த சமயம் உதவுகிறதோ அதுதான் மெய்ச்சமயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமயங்கள் கட்டுப்பாடு விதிப்பதையே பெரிய பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்பாடு விதிப்பதையே பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சில பேர் சொல்வார்கள், நான் எந்த சமயத்துக்கும் எதிரி அல்ல, திரும்ப வலியுறுத்தி விட்டு சொல்லுகிறேன். எனக்கு சில பேர் எங்கள் சமயத்தவர்களே சொல்வார்கள், எங்க கோயிலுக்கு போனா சார் ஒரு அமைதி இல்லை. ஒருத்தன் வருகிறான், ஒருத்தன் போகிறான். கோயில்ல ஐயர் அப்பதான் பஞ்சாலத்தி காட்டுகிறார், கோயில்ல ஒருத்தன் மணி அடிக்கிறான், ஒரு மூலையில இருந்து ஒருத்தன் தேவாரம் பாடுகிறான், ஒரு அமைதியும் இல்லை. சேர்ச்சில போய் பாருங்க சார், 9 மணிக்கு பிரார்த்தனை என்றால் 8:45 வரையும் சேர்ச் அப்படியே சும்மா இருக்கு. 9 மணிக்கு எல்லாரும் கூடி விடுவார். 9:15 அந்த பிரார்த்தனை முடிகிறது என்றால் எல்லாரும் அந்த பிரார்த்தனை முடித்து விடுவார்கள். வந்து முழங்காலில் இருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் முழங்காலில் இருப்பார்கள். துணி போட வேணுமா போட்டுக் கொள்வார்கள். எல்லோரும் வணங்கி நிற்க வேணுமா வணங்கி நிற்பார்கள். பாதிரியார் பிரசங்கம் பண்ணின உடனே முடிந்த உடனே எழும்ப வேணுமா எல்லாரும் எழும்புவார்கள். போக வேணுமா எல்லாரும் போய் விடுவார். அது வல்லவா ஆலயம். இப்படி சொல்லுகிறார்கள் சில பேர். நான் சொல்லுகிறதுண்டு, அவர்களுக்கு விளக்கம் பண்ணுவதற்காக நான் ஒன்றை சொல்லுவேன். ஒன்று விளங்கிக்கொள். எல்லாரும் ஒரே நிலையிலே நின்று வழிபடுவது என்பது எப்படி சாத்தியம்? நான் ஒன்றை உங்களுக்கு அழுத்தி சொல்லுகிறேன். ஒருவர் போல இன்னொருவர் இந்த உலகத்திலே இல்லை. வடிவத்தால் மட்டும் சொல்லவில்லை, குணத்தாலும் சொல்லு. உங்க வீட்டையே எடுத்துக்கொள்ளுங்கள். 4 பிள்ளை 5 பிள்ளைகள் இருக்கின்ற 5 விதம், ஒன்றும் ஒரே மாதிரி இருக்காது. வித்தியாசப்பட்டு இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் ஏன் உடம்பு மாறுகிறது என்றால் உள்ளே குணம் மாறுகிறபடியால் தான் உடம்பு மாறுகிறது. குணம் ஒன்றாக இருந்தால் உடம்பு ஒன்றாக வந்துவிடும். உள்ளே இருக்கிற குணத்துக்கு குணிதான் இந்த உடம்பு. உடம்புகள் மாறி மாறி கிடக்கின்றன என்றால் மனிதர்கள் மாறி மாறி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய ஆன்ம பக்குவமும் வேறு வேறு நிலையிலே இருக்கிறது. எல்லாரும் ஒரு நிலையிலே இல்லை. அப்போ வேறு வேறு பக்குவப்பட்டிருக்கிற ஆன்மாக்களை ஒன்றாக கூப்பிட்டு வைத்து ஒரே மாதிரி பல்வேறு செய்வது எப்படி? நான் அவர்களுக்கு விளையாட்டாக ஒரு உதாரணம் சொல்வேன். ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்திலே 1ஆம் வகுப்பிலே இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் வகுப்பு இருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு என்று வகுப்பாக பிரித்து 1ஆம் வகுப்பிலே இன்ன பாடம் படிப்பது, 2ஆம் வகுப்பிலே இன்ன பாடம் படிப்பது என்று பிரித்து 10ஆம் வகுப்பு வரையும் பிரித்து அந்த வகுப்பு மாணவர்களுக்கு தனித்தனி ஆசிரியர்கள் அமைத்து நடந்தால் ஒரு பள்ளிக்கூடத்திலே நடக்கிறது. இது நீங்க வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு பள்ளிக்கூடத்திலே ஒரு பெரிய ஹால் இப்படி கட்டி வைத்திருக்கிறார். எல்லா 1ஆம் வகுப்பிலே இருந்து 10ஆம் வகுப்பு வரை மாணவர்களை எல்லாம் ஒன்றா உட்கார வைத்தாய். எல்லாரும் ஒன்றா உட்கார்த்தி வைத்து விட்டு ஒரே ஆசிரியர் வந்து ஒரே பாடத்தை படிப்பித்தால் அந்த பாடசாலை உருப்படுமா? நான் உங்களை கேட்கிறேன். வகுப்புகள் பிரித்து அவரவருக்கு ஏற்ப பாடம் சொல்லிக் கொடுக்காமல் எல்லாரையும் ஒன்றா உட்கார வைத்து ஒரே பாடத்தை சொல்லிக் கொடுத்தால் அந்த பள்ளிக்கூடம் உருப்படுமா? உருப்படாது என்பது நிச்சயம் அல்லவா? அதுபோலத்தான் வேறு நிலைப்பட்டிருக்கிற ஆன்மாக்களை எல்லாம் ஒன்றாக இருத்தி ஒரே மாதிரி வழிபாடு செய்கின்றால் அந்த வழிபாட்டிலே தவறு இருக்கிறது. நம்முடைய சமயத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு வழிபாடு. இந்த சுதந்திரம் தான் சைவத்தினுடைய தலையாய அடையாளம். மறந்து போகாது. உன் இஷ்டத்துக்கு வழிபாடு. இப்ப எல்லாம் இந்த கல்யாண வீடுகளில் இந்த புஃபே சர்விங் வைக்கிறார்கள். எல்லா சாப்பாடும் வச்சிருவார். 100 வகையான சாப்பாடு. அதுல ஒரு பக்கம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல ஒரு 100 ஸ்வீட். இப்போ போகிறவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு தட்டை எடுத்து தனக்கு பிடித்ததை தானே சாப்பிடுகிறான். தனக்கு பிடித்ததை தானே சாப்பிடுகிறான். எனக்கு மைசூர் பாகு விருப்பம், அதை எடுத்து வைத்துட்டு நீயும் சாப்பிடு நீயும் சாப்பிடு என்று மற்றவனுக்கு சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவனுக்கு அதை விட வேறொரு ஸ்வீட் பிடிக்கும். அதனாலே தானே இத்தனை ஸ்வீட் பண்ண வேண்டி இருக்கிறது. இல்லாவிட்டால் ஒரே ஸ்வீட் பண்ணி எல்லாரும் சாப்பிடு என்று சொல்லிவிடலாமே. சாப்பாடும் அப்படித்தான். எப்படி சாப்பாடு அவரவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது, அவரவருக்கு ஒரு ருசி இருக்கிறது. அதுக்கேற்பதான் சாப்பிட வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், 3 விஷயத்தை மக்கள் தங்களுக்காக செய்ய வேண்டும். அதிலே ஒன்று சாப்பாடு. உனக்கு பிடித்ததை சாப்பாடு, மற்றவனுக்கு அதை சிபாரிசு பண்ண போகாதே. சில வீடுகளுக்கு போனால் நல்ல, எனக்கு டயபிட்டிஸ் அவர்களுக்கு தெரியும், பாகக்காயிலே ஒரு 10 வகையான கறி வைத்திருப்பார். அதுக்கு பேரே பாவக்காய்.
அதையே சொல்லி இதையே சாப்பிடுங்கள், இதையே சாப்பிடுங்கள், இதையே சாப்பிடுங்கள். அட பாவி, நீ சாப்பிடேன், என்னை விட. சாப்பாடு அவரவர் விருப்பத்துக்குரியது, அதுபோல படிப்பும் அவரவர் விருப்பத்துக்குரியது. இந்த நூல் நன்றாக இருக்கிறது என்று ஒருவர் சொல்ல நான் படிக்க கூடாது. என் ஆத்மா ஒரு தேடலை கொண்டிருக்கும், அந்த தேடலுக்குரிய படிப்பை அந்த ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது, வழிபாடும் அப்படித்தான், மறந்து போகாதீர்கள். நான் எப்பொழுதும் சொல்வது, சமயத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் சொல்வது, நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறதெல்லாம் முன்னுரை, இனித்தான் விஷயம் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் நான் சொல்வது, சமய வழிபாட்டுக்காரர்களிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால், தாங்கள் வழிபடுவதை விட மற்றவர்களுக்கு உபதேசிக்கத்தான் எல்லாரும் விரும்புகிறார். கோயிலுக்குள்ளே போனால் இந்த கொஞ்சம் அது படிப்பு கூட 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 இந்த கோளாறு கூடும். நான் அது பின்னாலே சொல்ல போறேன். படிப்பு கூட 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 கோளாறு கூடும். என்னவென்றால், இவன் எங்கேயோ புத்தகத்தில் படிச்சிருப்பான். ஒருத்தன் விழுந்து கும்பிட்ட உடனே அவனை தட்டி எழுப்புவான். இப்படி கும்பிடப்படாது, இந்த பக்கமா இந்த திசையா கும்பிடு. உனக்கு யார் சொன்னது? அவன் கும்பிடுறான், அவனை கும்பிட விடு. நீ படித்திருக்கிறாயா, இந்த திசையில தான் கும்பிட வேண்டும் என்று படித்திருக்காயா, நல்லது, நீ கும்பிடு, அதுக்கு மறுப்பில்லை. தீர்த்தத்தை இப்படித்தான் வாங்கி சாப்பிட வேண்டும், அவனை குடிக்க விட மாட்டோம், கையில பிடிச்சு நிப்பாட்டிடுவான். எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு பயந்தே நாங்கள் இளமை காலத்திலே கோயிலுக்கே போறதில்லை. கோயிலுக்குள்ளே போனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் என்றால், போன உடனே, அது நாங்க அப்ப சின்ன பையன்களா இருப்போம், எங்களை பிடிச்சிருவார். அந்த பிடியே இறக்கமா இருக்கும். பிடிச்சிட்டீங்கப்பா, முதல் கேள்வி, குளிச்சியா? நான் குளிச்சா உனக்கு என்ன? குளிக்கிறதாலதான் புண்ணியம் வரும் என்றால், மீனுக்கு தவளைக்கு நேரா முத்தி அதில் குளிச்சு கொண்டே இருக்கிறது. இப்ப நான் இதை சொல்றதுக்காக ஐயா சொன்னார் குளிக்க தேவையில்லை என்று சொன்னார் யாராவது எடுத்துடப்படாது. பிடிச்சு வச்சு கேட்பார், குளிச்சியா என்று கேட்பார். நாம அது குளிச்சுட்டு போயிருவோம். குளிச்சுட்டேன் சொல்லிட்டால் தப்பிடலாம் நினைச்சு குளிச்சுட்டேன் என்று சொன்னா, அடுத்ததாக கேட்பார், வேட்டி தோச்சியா? தோச்சிட்டேன் என்று சொல்வோம். அடுத்தது கேட்பார், உனக்கு தேவாரம் தெரியுமா என்பார். தெரியும் என்பது. தோடுடைய செவியன் சொல்லு பார்க்கலாம். அவருக்கு அந்த ஒரு தேவாரம் தான் தெரியும். அதை சொல்லி தோடுடைய செவியன் அது சொல்லாட்டி நம்ம விட மாட்டார். போ 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 தேவாரம் படிச்சுட்டு வா. நான் சொல்வது, கோயிலுக்குள்ள போனா நீ கும்பிடு, உன் இஷ்டப்படி கும்பிடு, மற்றவனை கஷ்டப்படுத்தாது. அவனுடைய ஆத்மாவுக்கு என்று ஒரு வழிபாட்டை ஆண்டவன் வகுத்திருப்பான். அந்த பசிக்கேற்ப அவன் வழிபட. கல்வி கூடிவிட்டால் இதுதான் கோளாறு. நன்றாக புரிந்து கொள். கல்வி கூடிவிட்டால் நமக்கு ஏற்படுகிற கோளாறு இதுதான். அந்த கோளாறிலே அகப்பட்டு ஆரம்பத்திலே சிதைந்தவர் தான் திருநாவுக்கரசு நாயனார். திருநாவுக்கரசு நாயனார் எனக்கு இந்த புராணம் பௌராணிகமா இந்த கதை சொல்ல தெரியாது. திருநாவுக்கரசு நாயனார் என்ற உடனே அவர் எங்க பிறந்தார், எந்த ஊர்ல பிறந்தார், எந்த கோயிலுக்கு போனார், என்ன நடந்தார், அது சொல்ல பல பேர் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் அந்த கதையை எப்படி பார்த்தேன் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன். அதுதான் என்னுடைய பாணி. திருநாவுக்கரசர், அவருடைய தந்தையார் பெயர் புகழனார். இதை இன்றைக்கு முழுக்க இருந்து பாடமாக்கிட்டு வந்து சொல்றேன். அவருடைய தாயார் பெயர் மாதினியார், மாது இனியார். 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். முதலிலே பிறந்த பிள்ளைக்கு திலகவதியார் என்று பெயர், இரண்டாவதாக பிறந்த பிள்ளைக்கு மருள்நீக்கியார் என்று பெயர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பெயரை நானே மாறி சொன்னாலும் சொல்வேன், நீங்களே நினைப்பூட்டுங்க. இந்த 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். சைவ பரம்பரையிலே வந்தவர்கள். நம் பாரம்பரியங்களை வர வர இழந்து கொண்டே இருக்கிறோம். அது எனக்கு அடுத்த கவலை. வெள்ளைக்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று சொல்வதெல்லாம் பச்சை பொய். நாங்கள் இன்னும் சுதந்திரம் பெறவே இல்லை. புறத்திலே சுதந்திரம் தந்து விட்டு போய் நம்மை அகத்திலே இன்றைக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் மேற்கு நாட்டவர்கள். நம் பிள்ளைகள் எல்லாம் அந்த பாதையிலே தான் போகிறார்கள். நம் வீட்டு சாப்பாடு நம் பிள்ளைகளுக்கு பிடிப்பதில்லை. இட்லியா தோசையா வேண்டாம், பீட்சா கொண்டு வா. அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், உடம்பை கெடுக்கக்கூடிய, வாய்க்கு ருசியா இருக்கக்கூடிய அத்தனையும் அள்ளி கொட்டி சீசா போட்டு ஒரு சாப்பாடு பச்சோன்னு நம் பிள்ளைகள் அதை நோக்கி போகிறார்கள். நம் சாப்பாடு பிடிக்கவில்லை, நம் உடுப்பு பிடிக்கவில்லை. பிளேட்ல நான் வர்ற பொழுது பார்த்தேன் பாருங்க, அது என்ன சொல்றது, ஒரு பெண் பிள்ளை ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்கிறாங்க உடுப்பு. அதிலே ஒவ்வொரு சான் அளவிலே ஒரு 10 இடத்திலே கிழிக்கப்பட்டிருக்கு. முன்பு எங்கள் காலத்திலே கிழித்த உடைப்பை தைத்து போடுவார். இப்ப என்ன செய்கிறார், தைத்த உடுப்பை கிழித்து போடுகிறார். வெள்ளக்காரன் சொல்லிக் கொடுத்த நாகரிகம் இது. நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய பலகீனங்களிலே நாங்கள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக நம் பெருமையை இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாரம்பரியம் இருக்க வேண்டும். அந்த காலத்திலே பாரம்பரியத்துக்காக நம்முடைய தமிழ் மக்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் தெரியுமா? அப்பாவுக்கு பிறகு அப்பாவினுடைய அப்பா, அவர்கள் என்னென்ன பண்புகளை வைத்தார்களோ அந்த நல்லதெல்லாம் வாங்கி கொண்டுதான் பேரன் பிறப்பான். அப்படித்தான் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால்தான் அந்த சமுதாயம் உருப்படும். இன்றைக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அப்பாவின் பெயர் கேட்டாலே பல பிள்ளைகளுக்கு தெரியவில்லை.
அதுல அவன் லாஜிக் வேற பேசுவான். ஏன் தெரிய வேண்டும்? பைத்தியக்காரா, உன்னுடைய வேர் தெரியாமல் விருட்சம் வளர்ந்து விடுமா? நான் கேட்கிறேன். நல்ல பரம்பரையிலே பிறந்தார் நாவுக்கரசர். அவருக்கு அப்ப நாவுக்கரசர் என்று பெயர் இல்லை, மருணிக்கியார் பெயர். புகழனார் மாதினியார் 2 பேரும் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், வளர்ந்தார்கள், சைவ முறைப்படி வளர்த்தார். நான் சொல்றேன் பாருங்க, இப்ப நான் சொன்னேனே பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியவில்லை, சைவம் தெரியவில்லை என்று. இன்றைக்கு எனக்கு என்னவோ தெரியவில்லை, எல்லாம் உபதேச நோக்கமாகவே மனம் செயல்படுகிறது. தப்பாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளு. இந்த அந்த பழைய காலத்திலே இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஒரு குடும்ப பாரம்பரியத்திலே தானாக பிள்ளைக்கு வரும். அதுதான் நம்முடைய பாரம்பரியம். அப்பா காலையில எழுந்தவுடனே முகம் கழுவி குளித்து கால் கழுவி பூ படித்து சாமிக்கு வைத்து விளக்கேற்றுவார். இதை பிள்ளை பார்த்து கொண்டே இருப்பான். பிள்ளையை செய்யென்று அப்பா சொல்வதில்லை. அப்பா செய்ததை பார்த்து பார்த்து பிள்ளையும் செய்ய தொடங்குவான். அம்மா அடுக்கலைக்கு போவாள், குளித்து தலைமுடித்து பூ வைத்து அடுக்கலைக்கு போவாள், விறகு வைப்பாள். விறகு வைத்து அந்த விறகுல தீப்பூட்டுவதற்கு முதல் கும்பிடுவாள். எங்கள் தாய்மார் எல்லாம் கும்பிட்டதை நான் பார்த்திருக்கிறேன். பானையிலே தண்ணீர் வைத்து விட்டு கும்பிடுவார்கள். ஏன் கும்பிடுகிறீர்கள் என்று நான் ஒரு முறை என் பாட்டியை கேட்டேன். அவர் சொன்னார், நான் சமைக்கிற உணவு என் பிள்ளைகளுக்கு அமிர்தமாக வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதெல்லாம் பண்பாட்டு முறையிலே வருகிற பாரம்பரியம். இதெல்லாம் அப்படி வர வேண்டும். குடும்பத்திலே தாய் செய்தால் பிள்ளை செய்வாள். நாம் என்னத்தை சொல்ல, யாரை திட்ட? அந்த பாவிகள் நமக்கு தீமையை விதைத்து விட்டு போய்விட்டார். தீமையை விதைத்து விட்டு அதை ஒரு பெருமையாக நினைத்து நாம் பேண நினைக்கிறோம். நல்ல பாரம்பரியத்திலே பிறந்தார் நாவுக்கரசர். பிறந்தவர் வளர்கிறார்கள். 12 வயதாகிறது அந்த பெண்ணுக்கு, திலகவதியாருக்கு. திருமணம் பேசுகிறார்கள். கலிப்பகையார் என்கின்ற ஒரு படைத்தளபதிக்கு திருமணம் நிச்சயிக்கிறார். இது உங்களுக்கு தெரிந்த கதை தான். 12 வயசுல திருமணமா? இது சிறாரை தண்டிக்கிற சட்டம். இப்ப என்னமோ எல்லாம் சட்டங்கள் பெயர்கள் சொல்லுகிறார்கள். குழந்தை திருமணம். உடனே அவரை தூக்கி ஜெயில போடு. யார? புகழனாரையும் மாதினியாரும் இன்றைக்கு இருந்தா ஜெயில இருப்பார். 12 வயதிலே திருமணமா என்பது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் பாருங்கள். இயற்கை ஒன்றை அறிவிக்கிறது என்றால் அந்த இயற்கை சரியாகத்தான் அறிவிக்கும். இப்ப பாருங்க, வயிற்றிலே பசி வருகிறது. நல்ல பசி, அது வயிறு பசிச்சு காட்டும். பசிக்கிறதுனா என்ன? உனக்கு சாப்பாடு வேணும் என்று அர்த்தம். பசிச்சு காட்டும். அப்போ நீ சாப்பிட வேணும். வயிறு பசித்தால் சாப்பிடுகிறது என்றார், சாப்பிட சொல்லுகிறது என்றார். கையிலே ஒரு முள்ளு ஏறி குத்தி விட்டது. அதிலே கொஞ்ச நேரம் பொறுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தால் அதிலே சீல் பிடித்து வலித்து காட்டும். இதுக்குள்ளே முள் இருக்கிறது, இதை வெளியேற்று 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 என்று அது காட்டும். கண்ணுக்குள்ளே ஒரு தூசு விழுந்ததா, கண்ணீர் வலியும். என்ன செய்யும்? இந்த கண்ணீர் தூசை கழுவுகிறேன் என்று அது முயற்சித்து உள்ளே தூசு இருக்கிறது என்பதை காட்டும். இப்ப எல்லாம் அந்த சினிமாவிலே சொல்கிறார்களே பாடி லாங்குவேஜ் என்று. நான் சொல்றது அதுவல்ல. பொடிக்கே ஒரு லாங்குவேஜ் இருக்கிறது. பொடியிலே லாங்குவேஜ் காட்டுறது வேற, பொடிக்கே ஒரு லாங்குவேஜ். அது தனக்கு தேவையானதை அறிவிக்கும். நான் இப்ப உங்களை கேட்கிறேன், ஒரு பிள்ளை பக்குவப்படுகிற வயது என்ன வயதிலே பக்குவப்படுகிறாள் என்றால், ஒரு குறிப்பிட்ட வயது என்றால் அது கிட்டத்தட்ட 12 வயது. என்ன அர்த்தம் என்றால், இவள் சந்ததி வளர்க்க தயாராகிவிட்டாள் என்று அந்த உடம்பு அறிவிக்கிறது. இதை உங்களிலே பல பேர் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். நீங்க கைதட்டாமல் இருப்பதிலிருந்து தெரிந்து கொண்டு, நல்ல உணவு கொடுத்து நல்ல அறிவு கொடுத்து வளர்த்தால் நம் பிள்ளைகள் அந்த வயதிலே திருமணக்குவம் பெறுவார்கள். நீங்க இப்ப கட்டி கொடுங்கிறது சொல்ல இல்லை, கட்டி கொடுத்ததுக்கு காரணம் சொல்லு. திலகவதியாருக்கு கல்யாணம் பண்ணி நிச்சயித்து விட்டார்கள். கலிப்பையார் என்கின்ற அந்த படைத்தளபதி திருமணம் நிச்சயமாகிவிட்டது. அந்த நேரத்திலே பார்த்து ஒரு யுத்தம் வடக்கிலே தொடங்கியது. இந்த கலிப்பையார் யுத்தம் செய்ய போய்விட்டார். அந்த நேரம் பார்த்து ஒரு கொடுமை நிகழ்ந்தது. இந்த புகழனார் என்கின்ற இந்த பிள்ளைகளுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். கணவன் இறந்ததும் இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைத்த அந்த மாதினியாரும் அவரோடு சேர்ந்து இறந்து போனார். இதெல்லாம் விளங்கப்படுத்துவதானால் நான் தொடர் சொற்பொழிவுதான் நடத்த வேண்டும். ஒன்றும் தப்பில்லை பாருங்கள். அதாவது ஒரு கணவனோடு உடலாலும் உணர்வாலும் உயிராலும் ஒரு பெண் ஒன்றி வாழ்ந்தாளானால் கணவன் இல்லாமல் அவளால் ஒரு நிமிஷம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. தன் பிள்ளைகளையும் விட்டு அந்த அம்மையார் உயிர் துறந்தார். உயிர் துறந்த உடனே இப்போ 2 பிள்ளைகளும் அனாதரவாக நிற்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு பேசின கணவன் போர்க்களத்திலே நிற்கிறார். துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் பாருங்கள், காலம் சரி வந்து விட்டால் துன்பமும் சில நேரத்தில் அடுத்தடுத்து வரும். பட்டகாலிலே படும் என்று பழமொழி இருக்கிறது அல்லவா? அதுபோல இன்பம் வருகிற காலம் இருந்தாலும் இன்பமும் அடுத்தடுத்து வரும். 2 நேரத்திலேயும் நிதானம் தேவை. பல பேர் நினைக்கிறார்கள் துன்பம் வருகிற பொழுதுதான் நிதானம் தேவை என்று. இல்லை, இன்பம் வருகிற பொழுதும் நிதானம் தேவை. இன்னும் சொல்ல போனால் இன்பம் வருகிற பொழுதுதான் அதிக நிதானம் தேவை. இப்ப துன்பம் வந்தது, தாய் தந்தையர் இறந்து போய்விட்டார்கள். இந்த தமக்கையார் இந்த தம்பியாரை பார்த்து கொண்டு வாழ்கிறார். அங்கே போன இடத்திலே அடுத்த அதிர்ச்சி செய்தி வந்தது. கலிப்பையார் போர்க்களத்திலே இறந்து போனார். நாங்க என்றால் 1000 சட்டம் பேசுவோம். பேச சொல்லி தந்திருக்கிறார்கள். என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள்? அவர் இன்னும் திருமணம் முடிக்கவில்லை, இவளோடு வாழவில்லை, அது வேற, அதை கிழிச்சு போட்டு இன்னொரு மாப்பிள்ளை பிடிங்கள், அப்படித்தானே நாங்கள் சொல்வோம். கணவனார் அந்த தனக்கு
தனக்கு பேசி நிச்சயிக்கப்பட்ட கணவனார் இறந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே திலகவதியார் சொன்னார், அவர்தான் எனக்கு கணவர் என்று என் தாய் தந்தையர்கள் நிச்சயித்தார்கள். ஆகவே எனக்கு அவர்தான் கணவர். அவர் இல்லை என்றால் நான் வாழக்கூடாது, நானும் உயிர் துறப்பேன் என்று உயிர் துறக்க முயன்றார். அப்பொழுது இந்த மருள் நீக்கியார் வந்து காலிலே விழுந்து, அக்கா, நான் உன்னை நம்பித்தானே வாழ்கிறேன். அம்மாவும் அப்பாவும் இறந்து விட்டார்கள், உன்னுடைய கணவனார் இறந்து விட்டார் என்று நீயும் இறக்கப் போகிறாய், நான் அனாதரவாக ஆகிவிட மாட்டேனா, எனக்கு வாழ்வு கொடு என்று காலிலே விழுந்தார். இந்த பிள்ளைகளுடைய மெச்சூரிட்டியை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த வயசிலே அவ்வளவு தூரம் படித்திருந்தார். கோவலனை பற்றி சொல்லுகிற பொழுது சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்லுகிறார், அந்த 16 வயசிலே அவனுக்கு திருமணம், 16 வயசிலே அவன் எல்லா நாட்டுக்கும் போய்விட்டு வந்து விட்டானாம். இவர் சொல்லுகிறார், அவ்வளவு ஆளுமை வளர்த்தார். மண்டேத்த புகழினான் மதிமுக மடவார்தம் பண்டேத்த குரலினார் ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் குரலினான் என ஏத்தும் கண்டேத்தும் மாறன் என்று அவனை புகழப்படுகிறான் என்று சொல்லுகிறார். பாட்டுகள் எல்லாம் அங்கங்க ஸ்டக் ஆகுது. அந்த வயசிலேயே எல்லா நாட்டுக்கும் போய் வந்து விட்டான் என்றால் அந்த அளவுக்கு அவனுடைய ஆற்றல் வளர்ந்து விட்டது என்று அர்த்தம். அப்படித்தான் இந்த பிள்ளையும் அக்காவினுடைய காலிலே விழுந்து இவ்வளவு தெளிவாக பேசுகிறான். அவருக்கு 12 வயது. அப்ப இவருக்கு அதைவிட குறைந்த வயதாக இருக்கும் மருள்மைக்கியாருக்கு. தமக்கையார் முடிவு செய்தார், தம்பியை வாழ வைக்க வேண்டும், ஆகவே நான் வாழ்வேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தவ வாழ்க்கை போல தம்பிக்காக வாழ தலைப்பட்டார். இது கதையினுடைய முதல் பகுதி. இப்போ இந்த பிள்ளை படிக்கிறது. நீங்க கொஞ்ச நேரம் பெரிய புராணத்தில் இருக்கிற கதையைத்தான் இவர் சொல்றாரான்னு நீங்க யோசிக்கப்படாது. பெரிய புராணத்தில் சேக்கிழார் எல்லாவுமா சொல்ல முடியும்? நாவுக்கரசர் பல்லுமி நிற்கினார், மோங்கழிவினார், இதெல்லாம் எழுத முடியுமா? அதை படிக்கிற பொழுது சுதந்திரமாக சிந்திக்கிற உரிமையை சேக்கிழார் எனக்கு தந்திருக்கிறார் என்று நான் நினைத்துக் கொண்டுதான் படிப்பேன். இப்போ இந்த நாவுக்கரசர் குடும்பத்திலே வந்த இந்த அதிர்வுகள் எல்லாம் அவரை பாதித்திருக்கு. அம்மா போய்விட்டார், அப்பா போய்விட்டார், அத்தான் போய்விட்டார், தமக்கை தவக்கோலம் கொண்டு விட்டார். எப்படியும் இந்த வாழ்க்கையை நிமிர்த்த வேண்டும். துன்பம் வருகிற பொழுதுதான் நிமிர வேண்டும் என்கின்ற வைராக்கியம் வரும். ஆகவே துன்பத்தை கண்டு வெறுக்காதீர்கள், வைராக்கியம் கொள்ளுங்கள். இவ்வளவு துன்பம் தந்து நான் இதை வென்றே ஆக வேண்டும் என்று இவர் நினைத்திருப்பார். துன்பத்தை வெல்வதற்கு சுகமான வழி என்னவென்றால் கல்வி. நல்லா படிச்சுட்டா பாருங்க, எவனும் நம்ம காலிலே வந்து விழுவான், எவனும் நம்ம காலிலே வந்து விழுவான். படிப்பை போல ஒரு ஆயுதம் வேறு உலகத்திலே ஒன்று கிடையாது. அதனாலே நான் நினைக்கிறேன், நாவுக்கரசர் நினைத்திருப்பார், இந்த சோர்வுகளை எல்லாம் என் படிப்பாலே நிமிர்த்த வேண்டும் என்று நினைத்திருப்பார். நன்றாக படித்திருப்பார், பெரிய ஸ்காலராகி, பெரிய படிப்பாளியாகி. இது நான் நாவுக்கரசரை பார்க்கிற பார்வை, அதை புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பெரிய படிப்பாளி ஆகிவிட்டார். அவர் படிப்பாளியாகி இருந்த காலத்திலே அந்த நாட்டை ஆண்டவன் ஒரு பல்லவ மன்னன். அவன் சமண சமயத்தை சார்ந்திருந்தான். சமண சமயத்துக்கு போய்விட்டான், சமயம் மாறிவிட்டான். அரசன் மாறினா நாடு மாறிவிடும். ஆட்சியிலே இருக்கிறவர்கள் எந்த சமயத்தை ஆதரிக்கிறார்களோ அப்படித்தான் மக்களும் ஆதரிப்பார்கள். இது ஒரு கொடுமை. நீங்க சும்மா கைதட்டி என்ன வம்பிட மாட்டாதீங்க.